அதாவது தாய்மொழியில கல்வி இல்லாதனால, இங்க ஏன் இந்தியாவுல வந்து கல்யாணத்த ஆடம்பரமா நடத்துறாங்க? சாதியில வெறி உடையவர்களா இருக்கிறார்கள். இவ்ளோ படிச்சிருக்காங்க இந்தியர்கள் அப்டின்னா, ஏன் இன்னும் சாதி மதத்தில வந்து இவ்ளோ வெறி உடையவங்களா இருக்காங்க? சாதிய ஏன் ஒழிக்க முடியல அப்டின்னா, இங்க வாழ்வது கடினமாக இருக்கிறது. கல்வி கற்பது கடினமாக சாதிப்பது கடினமாக இருக்கிறது. வாழ்வதே கடினமாக இருக்கிறது. இங்க சாதிக்க முடியல. ஒரு தொழில் மூலமாக நான் யார் என்று என்னை நிரூபிக்க இங்கு சிரமமாக இருக்கிறது. பலர் பின்வாங்கி விடுகிறார்கள். அப்ப அவங்க தான் என்ன பண்றாங்க அப்டின்னா, சாதிய கையில எடுக்குறாங்க. எதுக்காக சாதிக்கணும்? எனக்கான மரியாதையை நான் பெற வேண்டும். நான் யார் என்று நிரூபித்து, எனது படிப்பு மூலமாக, எனது தொழில் மூலமாக நான் யார் என்று என்னை நிரூபித்து, எனக்கான மரியாதையை என்னை சுற்றி இருப்பவரிடமிருந்து நான் பெற வேண்டும். என்னை சுற்றி இருப்பவர்கள், எனக்கு தெரிந்தவர்கள் என்னை மதிக்க வேண்டும். நான் யார் என்பதை அவர்கள் உணர வேண்டும். ஆனா, அதற்கு இங்கு எது தடையா இருக்கு? ஆனா, என்னால படிக்க முடியல. தொழில்ல சாதிக்க முடியும். காரணம், இந்த படிப்பில கலந்த ஆங்கில வழி கல்வி. ஆங்கில வழி கல்வி மூலமாக படிப்பு மூலம் படிக்கவே முடியல என்னால. ஆங்கிலத்தின் ஆதிக்கம் காரணமாக என்னால் தொழில் செய்ய முடியவில்லை. தொழில்ல அவ்வளோ ஆங்கிலம் ஆதிக்கம் இருக்கு. ஆங்கிலம் தெரிஞ்சா தான் நீ தொழில் செய்ய முடியும். அப்போ ஆங்கிலம் தெரிஞ்சா தான் நீ சாதிக்க முடியும். சாதனைங்கிறது இப்ப தொழில்ல தான் சாதனை. சாதனை என்பது தொழில் தான். தொழில்ல தான் நீ சாதிக்கணும் அப்படிங்கிறோம். அப்போ இன்னைக்கு தொழில்ல சாதிக்க முடியல. படிக்கவே முடியல. இந்த ஆங்கிலம் அதனால தான் என்ன பண்றாங்க, நெறைய பேர் பின்வாங்கிர்றாங்க. கடமைக்கு ஏதோ 10வது, 12 படிச்சிடுறாங்க. படிச்சுட்டு அ படிச்சுட்டு என்ன பண்றாங்க, ஏதோ வாழ்ந்தோமா போதும். வாழ்றதே இங்க கஷ்டமா இருக்கு. சாதிக்கிறதா? இங்க வாழ்வதே கடினம். ஏன்னா, அவ்ளோ படிக்கவே முடியல. ஆங்கிலத்தோட ஆதிக்கம். படிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆங்கிலம் காரணமாக ஆங்கில மொழியில் படிப்பது கஷ்டம். ஆங்கில வழியில் படிக்க வைப்பது கஷ்டம். லட்சக்கணக்கான பணம் தேவைப்படுது. ஆங்கில வழியில் படிக்க வைப்பது கஷ்டம். ஆங்கில மொழியில் படிப்பது கஷ்டம். இப்படி கஷ்டப்பட்டு அதில தேர்ச்சி பெறவங்க, அந்த மொழிய கத்துக்கிட்டவங்க கொஞ்சம் பேர் தான். ஒரு 10% தான் மொழிய நல்லா கத்துக்கிட்டு மேற்படிப்புன்னு போறாங்க. அவங்கள உதாரணம் காட்டி, "பாரு அவங்கலாம் முடியுது, உன்னால ஏன் முடியல?" அப்படின்னு சொல்லி 90% மக்கள தாழ்த்துறாங்க. அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸு நல்ல டியூஷன் அப்படி இப்படின்னு வச்சு அவங்கள தேத்தி தூக்கி கொண்டு போயிடுறாங்க. எல்லாருக்கும் அது முடியாதுல்ல. அப்ப அந்த மாரி ஆங்கில வழி கல்வி காரணமாக உனக்கு படிக்கிறது கஷ்டம், படிக்க வைப்பதே கஷ்டம். அது மாரி அ அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் நெறைய இன்வெஸ்ட் பண்றாங்க பிள்ளைகளுக்காக. அப்போ பெற்றோர் சொல்றது தான் பிள்ளைகள் கேட்கணும். பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குதோ அத படிக்க முடியாது. ஏன்னா பெற்றோர்கள் அவ்வளோ காச போடுறாங்க. லட்சக்கணக்கான பணத்த பிள்ளைகள நம்பி போடும்போது, அந்த பணம் வந்து ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறனால, தாங்கள் சொல்வதைத்தான் நீ படிக்க வேண்டும். சுதந்திரமா அந்த பிள்ளைகள் தாங்கள் விரும்பியத படிக்க முடியல. அதனால அதற்கான இது வந்து மேற்படிப்ப தேர்ந்தெடுக்கும்போது கிடையாது. சின்ன வயசுலேருந்து பெற்றோர்கள் விருப்பப்படி தான் அந்த பிள்ளைகள் படிக்கிறாங்களே. ஒண்ணு யுகேஜி, எல்கேஜி எங்க படிக்கணும்? எத படிக்கணும்? நீ என்ன குரூப் எடுக்கணும்? மொதற்கொண்டு நீ எப்படி இருக்கணும்? நீ விளையாடக்கூடாது. நீ என்ன பண்ணணும்? மொதற்கொண்டு எல்லாத்தையும் அந்த பெற்றோர்கள் தான் டிசைட் பண்றாங்க. அதனால பிடிக்காத ஒரு பாடத்த தேர்ந்தெடுக்கிறார்கள். பெற்றோர்கள் விருப்பத்திற்கு தகுந்தாற் போன்று பிடிக்காத ஒரு பாடத்தை அதனால பிடிக்காத விஷயத்துல சாதிக்க முடியாது. அதனாலயும் சாதிக்க முடியல. இன்னொன்னு படிச்சு தேர்ச்சி அடைகிறவங்களே பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கில வழி கல்வியில் படித்து தேர்ச்சி அடைகிறவர்கள் 10% தான். 90% தோல்வி தான். படிச்சோங்கிறத சும்மா பேருக்கு வச்சுக்கிறாங்க. அவங்க இப்ப என்னால சாதிக்க முடியாது. எல்லாரையும் போல ஒரு பிழைப்பாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடுறேன். அப்படின்னு போயிடுறாங்க. அதுபோல தொழில்ல போனாலும் சரி, அங்கேயும் ஆங்கில ஆதிக்கம். அங்க ஆங்கிலம் தெரிஞ்சவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஒரு 10% தான் அங்க ஆங்கிலம் தெரியும். ஒரு தொழில் செய்ற இடத்துல கூட, ஒரு பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, ஆங்கிலம் நல்லா தெரிஞ்சவங்க 10% பேரு, மீதி 90% ஆங்கிலம் சரியா தெரியாது. அந்த 10% தான் ச ஜெயிக்கிறாங்க, சாதிக்கிறாங்க. மீதி 90% பேர் தோல்வி அடைகிறார்கள். இந்த ஆங்கில மொழியின் ஆதிக்கம் காரணமாக படிப்பிலும் சாதிக்க முடியவில்லை, தொழிலிலும் சாதிக்க முடியவில்லை. அவர்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏன் சாதிக்கணும்? அப்பதான் மதிப்பாங்க. 4 பேர் நான் யாருன்னு நிரூபிக்கணும். அப்பதான் 4 பேர் என்ன மதிப்பாங்க. மரியாதைங்கிறது கண்டிப்பா தேவை. அப்போ மரியாதைய பெறுவதற்காக தான் நம்ம படிக்கிறோம். தொழில்ல சாதிக்கணும்னு நெனைக்கிறோம். அங்க சாதிக்க முடியல. ஏன்னா படிப்புலயும் சரி, தொழில்லயும் சரி, அங்க ஆங்கிலத்தின் ஆதிக்கம், தலையீடு அதிகமா இருக்கு. அதனால நெறைய பேர் பின்வாங்கிர்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தனக்கான மரியாதையை பெறுவதற்கு, நான் யாரென்று நிரூபிப்பதற்கு, தன்னை பற்றிய அச்சத்தை, பயத்தை த த பிறருக்கு ஏற்படுத்தி தனக்குரிய மரியாதையை பெறுவதற்கு சாதியை மீண்டும் தூக்கி பிடிக்கிறார்கள். சாதிய தூக்கி பிடிக்கிறாங்க. மதத்த தூக்கி பிடிக்கிறாங்க. நான் இன்ன சாதி எனக்குள்ள மரியாதைய குடு. அதன் மூலம் தங்களை உயர்த்திக் கொள்கிறார்கள். படிப்பு மூலமா, தொழில் மூலமா தன்னை உயர்த்திக் கொள்வதற்கு
சாதிப்பதற்கு இங்கே வழி இல்லை. அங்கே ஆங்கிலத்தின் தலையீடு. ஆங்கிலம் என்பது படிப்பதையும், தொழில் செய்வதையும், சாதிப்பதையும், இங்கு வாழ்வதையும் கடினமாக மாற்றிவிட்டது. முடியாத ஒன்றாக மாற்றிவிட்டது. அதனால என்ன பண்ணுறாங்க, அப்போ தன்னை நிரூபிப்பதற்கு, நான் யார் என்று நிரூபிப்பதற்கு, நான் என்ன பண்ணுறேன், என் சாதியை கையில் எடுக்கிறேன். என் மதத்தை கையில் எடுக்கிறேன். நான் என்ன சாதி தெரியுமா? அதை காரணம் காட்டியாவது நீ எனக்குரிய மதிப்பை கொடு. நான் என்ன சாதி தெரியுமா? நான் ஒரு ஆண்ட சாதி. அதனால் நீ என்னை பார்த்து நீ பயப்படு. நான் உன்னை பயமுறு எனக்குரிய மரியாதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்ட சாதி, பேண்ட சாதின்னு சொல்லி, மோண்ட சாதின்னு சொல்லி, மூத்திரம் குடித்த சாதின்னு சொல்லி, எல்லா அதன் மூலம் எனக்கு மரியாதை கொடு. நான் தலையிலேருந்து வந்தவன், கால்லேருந்து வந்தவன், குண்டிலேருந்து வந்தவன் சொல்லி அப்படியாவது என்ன மரியாதை கொடு. படிப்பில் தான் நான் யாருன்னு என்ன நிரூபிக்க முடியல. தொழிலில் தான் நான் யாருன்னு என்ன நிரூபிக்க முடியல. தயவுசெய்து அப்போ எனக்கு வேறு வழியே இல்லை. நான் எனக்கான மரியாதையை பெறுவதற்கு நான் சாதியில் தான் கை வைப்பேன். சாதியை தான் தூக்கி பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி சாதியை தூக்கி பிடிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஏன் கல்யாணத்தெல்லாம் ஆடம்பரமாக நடத்துகிறாங்கன்னா, இவங்களால அதையும் ஒரு சாதனையாக நினைக்கிறாங்க. ஏன் ஏன்னா இவங்களால தொழிலில் சாதிக்க முடியல, ஒரு படிப்பில் சாதிக்க முடியல. அது ஆங்கிலத்தின் காரணமாக. தாய்மொழியில் கல்வி இருந்தால் கல்வி கற்பது ஈஸி, சாதிப்பது ஈஸி, இங்கே வாழ்கிறதே ஈஸி. தாய்மொழியில் தொழில் இருந்தால் தொழில் செய்வது ஈஸி, தொழிலில் சாதிப்பது ஈஸி, ரொம்ப எளிது. நான் ஈஸிங்கிறேன் பாருங்க. அந்த அளவுக்கு ஆங்கிலம் கலந்துருக்கு. அப்போது சாதிப்பது எல்லாமே ஈஸி, வாழ்வது ஈஸி. அப்போது நான் வந்து எனக்கு சாதி தேவையில்லை. சாதி எதுக்கு சாதி? நான் யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு என் தொழிலில் நான் சாதிச்சுப்பேன். அப்போது இந்த மாதிரி தான் இப்போ வந்து ஒரு கல்யாணத்தை ஏன் ஆடம்பரம் நடத்துகிறாங்க, 100 பவுன் நகை போட்டு ஏன் வரதட்சணை பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கேயும் சாதிப்பதாக நினைப்பு, சாதிக்கிற மனப்பான்மை. தொழிலில் சாதிக்க முடியல, படிப்பில் சாதிக்க முடியல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நான் சாதிக்க வேண்டும், நான் யாரென்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக நான் என்ன பண்ணுறேன், கல்யாணத்தை ஆடம்பரம் நடத்துறது, 100 பவுன் நகை போடுறது, இதெல்லாம் ஒரு சாதிக்கிற மனப்பான்மை. பெரிய சாதனை செய்து கிழிச்சிட்டோன்னு நினைப்பு. பெரிய கிழிச்சுவிட்டோம், 100 பவுன் நகை போட்டு பெரிய 10 லட்ச ரூபா, 15 லட்ச ரூபா கல்யாணத்தை நடத்தி பெரிய கிழிச்சு இந்த வாழ்க்கையை சாதிச்சுவிட்டோம் அப்படிங்கிற ஒரு நினப்பு இவங்களுக்கு. காரணம், இவர்களுடைய இயலாமை. படிப்பில் இவர்களால் சாதிக்க முடியவில்லை, தொழிலில் இவர்களால் சாதிக்க முடியவில்லை. இந்த இயலாமை தான் சாதியை தூக்கி பிடிக்கிறதுக்கும், அந்த இந்த ஆடம்பரமாக திருமணம் நடத்துகிற கூட சாதியோடு இணைந்தது தானே. அந்த சாதிக்குள்ளே தானே கல்யாணம் பண்ணுறவங்க. கலப்பு திருமணத்தை யாராவது பெருசாக ஆடம்பரமாக கொண்டாட மாட்டாங்க. பெருசாக அதிகமாக கலப்பு திருமணத்துக்கு இங்கே வரவேற்பே இல்லை. கூட்டிகிட்டு தான் ஓடி போவாங்க. சொந்த சாதிக்குள்ளே கல்யாணம் நடத்தும் போது தான் இந்த ஆடம்பர கல்யாணம்லாம் இங்கே வருது. அப்போ இதன் மூலம் ஒரு மரியாதை. கல்யாணம் பண்ணுற அந்த மாப்பிள்ளை கூட, நமக்கு மாலை மரியாதை போட்டு 1000 பேர் வர்றாங்களே, நாம் 1000 பேத்துக்கு சாப்பாடு போடுறோமே, அந்த இடத்துல நாம தானே ஹீரோ அதுக்கு ஆசைப்படுறாங்க. இதன் மூலம் ஒரு சாதித்த மனப்பான்மை. நமக்கு மாலை மரியாதை கிடைக்கிது. ஒரு மாலை மரியாதை 4 பேர், இப்போ ஒரு 1000 பேர் நம்ம முன்னாடி இருக்காங்க, நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சாதிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேறு வழியில் போகிறாங்க. அப்போ நீ இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும், சாதியை ஒழிக்கணும் அப்படின்னா, நீ தாய்மொழியில் கல்வி கற்றிருந்தால் சாதி எப்போதோ ஒழிந்து போயிருக்கும். தாய்மொழியில் மட்டுமே கல்வி கற்க வேண்டும். தேவைப்பட்டால் எந்த மொழி வேண்டுமானாலும் நீ கற்றுக்கொள். தேவைப்பட்டால். தேவை இல்லாமல் முன்கூட்டியே இது தேவைன்னு சொல்லி திணிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் வந்து நாம் இன்றைக்கும் சனியனைப் போல சாதி நம்மை பின்தொடர்ந்து வருவதற்கு காரணம். சனியனைப் போல ஆங்கில மொழி மோகம். தாய்மொழியை நீ தாழ்வாக நினைத்தாய். அதற்கு ஏற்பட்ட தண்டனை தான் நீ யாருன்னே உன்னால் நிரூபிக்கவே முடியல. இங்கே பலராலும் தங்களில் தொழில் சாதிக்க முடியவில்லை. நான் யாரென்று நிரூபிப்பதற்கு நான் எதை தேர்ந்தெடுப்பேன்? எனது தொழிலை தான் தேர்ந்தெடுப்பேன். எனது படிப்பை தேர்ந்தெடுப்பேன். படிப்பு மூலமாக நான் யாருன்னு நிரூபிப்பேன். தொழில் மூலமாக நீ ஆங்கில வழியில் கல்வி கற்றதால், ஆங்கில மோகம் உன்னை பிடித்ததால், என் தாய்மொழியில் நீ தாழ்வாக நினைத்ததால், இப்பொழுது நீ யாரென்றே நிரூபிக்க முடியாத ஒரு நிலைமை. தொழில் மூலமாக நீ யாருன்னே நிரூபிக்க முடியல உன்னால். வேறு லட்சியவாதியாக உன்னால் வாழ முடியவில்லை. உனக்கான மரியாதையை சுற்றி பெற முடியல. நீ லட்சியவாதியாக வாழலைன்னா உனக்கான மரியாதை இங்கே கிடையாது. நீ லட்சியவாதியாக இருக்கணும், எதையாவது சாதிக்கணும். அப்போ தான் உன்னை மதிப்பாங்க. 4 பேர் உன்னை தெரிஞ்சவங்க உன்னை மதிப்பாங்க. இல்லைன்னா நீ உன்னை வெட்டு அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்போது நீ சாதிக்க முடியாததுக்கு என்ன காரணம்? நீ தூக்கி பிடித்த அந்த ஆங்கில மொழி தான் காரணம். தாய்மொழியில் கல்வி கற்றிருந்தால் வாழ்வது எடினம், படிப்பது கடினம். படிப்பது எளிது, வாழ்வது எளிது, சாதிப்பது எளிது, தொழில் செய்வது எளிது. தொழிலையும் ஆங்கிலம் இருக்கணும். ஆங்கிலத்தின் மூலமாக நாம் தொழில் செய்ய வேண்டும். எல்லாமே இங்கே தாய்மொழி அப்போ எளிதாக இருக்குமா? வாழ்வது எளிது. அப்போ அப்படி இருக்கும்போது நான் என்ன நிரூபிக்கிறதுக்காக நான் ஏன் அந்த வீணாக போன சாதியை பிடிச்சி தொங்கணும்? நான் என்னை நிரூபிப்பதற்காக நான் எதுக்கு
100 பவுன் வரதட்சணை குடுக்கணும். நான் யாருன்னு நிரூபிக்கிறதுக்காக 100 பவுன் வரதட்சணை எதுக்கு குடுக்கணும்? 10, 15 லட்ச ரூபா செலவு பண்ணி எதுக்கு போற வரவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கல்யாணத்த நடத்தணும்? தெருவுல போற வரவங்க பார்த்தவங்க ஒரு சைடா பார்த்துருப்போம். அவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை குடுத்து கல்யாணத்துக்கு வர வச்சு, யாருன்னே தெரியாதுங்க. நீங்க யாருன்னே தெரியாது. நீங்க எனக்கு பத்திரிக்கை குடுக்குங்க. ஒரு நாள் நம்ம டீ குடிக்கும்போது, நான் அப்ப இந்த பக்கமா திரும்பி பார்த்தேன். நீங்களும் டீ குடிச்சிட்டு இருந்தீங்க. இப்படி நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். அதனால பார்த்த பார்வைக்காக உங்களுக்கு ஒரு பத்திரிக்கை. வந்து மொய் எழுதிட்டு வந்து சாப்பிட்டு போங்க. அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு வியாபாரமா ஆயிடுது. ஒரு பணத்த சம்பாதிக்கிறதுக்காகவே சடங்குகள நடத்துறது. ஒரு கல்யாணத்த நடத்துனா நமக்கு இவ்வளோ வருமானம் வரும். அப்படின்னு நெனச்சு இது ஒரு வியாபாரமாவும் ஆயிப்போச்சு. திருமண வியாபாரம். அதுல ஒரு வருமானம் இருக்கு அதுல. அதனால அந்த வருமானத்த இழந்துறக்கூடாது. அதனால அதற்கு எதிரான இந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணா ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இந்த வருமானம் பாதிக்கப்படும். அதனால இப்படி எல்லாமே ஒரு சிக்கலா மாறி காரணம் ஆங்கில மோகம், அடிமை மோகம். கல்வி தான் நமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நமது தொழிலை தீர்மானிக்கிறது. தொழில் தான் நமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. கல்வி தான் நமது வாழ்க்கையை தீர்மானிக்குது. அதன் பிறகு நமது தொழில் நமது வாழ்க்கை. கல்வியும் தொழிலும் தான் நமது வாழ்க்கையை தீர்மானிக்குது. நாம வந்து பேசும்போது அ நெறைய இங்கிலீஷ் கலந்து பேசுறோம். அ இப்ப ஈஸின்றோம் அல்லது வந்து அ டிஃபன் அப்படின்னு சொல்லி நெறைய ஆங்கிலம் கலக்குதுன்னா என்ன காரணம்? கல்வி ஆங்கிலத்தில் கற்கிறோம். தொழிலிலும் ஆங்கிலம். அதனால வாழ்க்கையில பிற இடங்கள்ல கல்வி, தொழில் சாராத பிற இடங்களிலும் நமது பேச்சு வழக்கில் ஆங்கிலம் கலந்து விடுகிறது. கடைசியில பார்த்தீங்கன்னா, தமிழ் குறைந்து விடுகிறது. ஆங்கிலம் பெருத்து விடுகிறது. பெருச்சு அந்த மாரி ஆயிப்போச்சு. அதனால ஆங்கில மோகம் தான் உங்கள் அடிமைத்தனத்திற்கு காரணம். நீங்கள் முன்னேறாமல், நீங்கள் யாரென்று இந்த சமூகத்திற்கு உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு உங்களால் நிரூபிக்க முடியவில்லை. நிரூபிக்க சிரமமாக இருக்கிறது. உங்களுக்குரிய மரியாதை உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் ஒரு லட்சியவாதியாக வாழ முடியவில்லை. ஒரு பிழைப்புவாதியாக வாழ்கிறீர்கள். வெந்ததை தின்றுவிட்டு விதி வந்தால் செத்துப் போகிற ஒருவராக நீங்கள் வாழ்வதற்கு உங்களிடம் இருக்கிற ஆங்கில மோகம் தான் காரணம். அந்த அடிமை மோகம் தான் காரணம். ஆங்கிலேயர்களை விரட்டி விட்டீர்கள். ஆனால் அ ஆங்கிலேயர்கள் யாரு? எப்படி அவங்க ஆங்கில மொழி பேசுறதுனால தான் அவங்க ஆங்கிலேயர்கள். அந்த ஆங்கில மொழிய பிடிச்சுக்கிட்டீங்களே! ஆங்கிலேயன் ஆங்கிலேயர்கள் போயிட்டாங்க. ஆனா ஆங்கில மொழி மூலமாக நம்மை ஆட்சி செய்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் அவர்களின் மொழி மூலமாக நம்மை ஆட்சி செய்து இன்ன வரைக்கும் நம்மள அடிமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நாம இன்னும் சுதந்திரம் அடையல. மொழியில் உண்மையான விடுதல் என்பது அந்நிய மொழியிலிருந்து விடுதலை அடையும்போது தான் நாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றோம். அதனால சாதி, மதம், மூட நம்பிக்கைகள், ஆடம்பரமா கல்யாணம் நடத்தி இதெல்லாம் ஆடம்பரமா வாழ்றது கூட தொழில்ல இவனால சாதிக்க முடியல. அதனால யாரையாவது ஏமாத்தி கடன வாங்கி பெரிய வீட்ட கட்டி, "நான் யார் தெரியுமா? என் வீட்ட பாரு" அப்படிங்கிறான். தொழில்ல நீ ஏதாவது சாதிக்கிறியா? என்ன சாதிச்ச? அப்படின்னா, அது ஒண்ணும் கிடையாது. நான் அப்படியே நான் ஒரு வேலை பார்க்குறேன். லஞ்சம், கிஞ்சம் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி, அப்படி இப்படி பண்ணி பெரிய வீட்ட கட்டியிருக்கேன். என் வீட்ட பாரு நான் யாருன்னு தெரியும். எவ்வளோ பெரிய வீடு பாத்தியா? வண்டி, கார் கூட வச்சிருக்கேன். 2 வேலைக்காரங்க கூட இருக்கு. யாருன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த மாரியான வாழ்க்கை. நீ உன் தொழில்ல நீ ஜெயிக்கிற அப்படின்னா, இதெல்லாம் நீ ஒண்ணும் பெரிய விஷயம். இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையா? பெரிய வீட்ட கட்டுறதே ஒரு மூட நம்பிக்கை. அதனால வந்து தொழிலில் சாதிப்பதற்கு தடையாக இருப்பதால் தான் ஆங்கிலம் தடையாக இருப்பதால் தான் இந்த எல்லா மூட நம்பிக்கைகளும் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது.